गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर है गुरु साक्षात परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 1/5/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:57. திதி இன்று இரவு 11:07 வரை பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் அதிகாலை 2:41 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாம யோகம் இரவு 9:21 வரை சித்தி, பின்பு வியாதிபாதம். கரணம் இரவு 11:07 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். இன்றைய தினம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 2:41 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமி வழிபாடு. ஆனால் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னா என்ன, யாரை இன்னைக்கு வணங்குவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு சித்திரகுப்தரை வணங்கணும். சரி, இந்த சித்திரகுப்தர்னா யார், அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார், எங்கே போய் வணங்குவது, எப்படி வணங்குவது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார். சிம்மத்தில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் அங்காரக பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சரி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சித்திரகுப்தரை தான். திதி சூன்யத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறது இல்லை. நம்ம சித்திரகுப்தர் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கணக்கெல்லாம் எழுதக்கூடியவர் யாருன்னா அவர் தான். இந்த கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் சித்திரகுப்தர். கேது அப்படின்னாலே நிறைய தடை செய்யக்கூடியவர், எல்லா விஷயத்திலையும் தடை செய்யக்கூடியவர் யாருன்னா இந்த கேது பகவான் தான். இந்த சித்திரகுப்தர் சித்ரா பௌர்ணமி அன்று சித்தர்கள் வழிபாடும், சித்ரா பௌர்ணமியில் சித்தர்கள் வழிபாடும், அதே மாதிரி சித்திரகுப்தர் வழிபாடு செய்வதும் நல்லது. சித்திரகுப்தரை எங்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, காஞ்சிபுரத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குது சித்திரகுப்தர் கோவில். அங்கு சென்று வழிபாடு செய்யுங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இப்போ இந்த சித்ரா பௌர்ணமி அன்று உங்களால் போக முடியல அப்படின்னா, இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள் நீங்கள் போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு வரலாம். ஏன்னா சித்திரை மாதம் ஃபுல்லாகவே சித்திரகுப்தருக்கு வழிபட வேண்டிய நாள் தான் இது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் போகணும், அன்னைக்கு போய் தான் தீபத்தை ஏற்றணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. போக முடிஞ்சால் போங்க, போக முடியலன்னா விட்டுடுங்க. இன்னொன்று என்னென்னா, சித்ரா பௌர்ணமி அப்படின்றது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தமிழ் பண்டிகை. சரிங்களா? அந்த சித்ரா பௌர்ணமியில் ஒன்றுமே இல்லை, நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோமோ இல்லையோ, சித்தர்கள் கோவிலுக்கு சென்று ஒரு 10 நிமிடம், நீங்கள் ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக தான் அங்கே இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் அங்கே போயிட்டு அமர்ந்து மௌனமாக உட்கார்ந்து உங்கள் மனசில் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நினைத்து மனசில் வேண்டுதல் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா,
ஒரு சில இடத்துலலாம் பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்களுக்கு நல்ல சிறப்பான வழிபாடு செய்வார்கள். அதாவது இரவு நேரத்தில் செய்வாங்க. 11:50க்கு ஆரம்பித்து ஒரு 12:30 1 மணிக்குள்ளே செய்வாங்க. அதே மாதிரி இந்த முருகப்பெருமானுக்கும் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள். அது சில பேருக்கு தெரியாது யாருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு முருகப்பெருமானையும் நம்ம வணங்குவது சிறப்பு. சரிங்க, என்னால் கோவிலுக்கே போக முடியலங்க, நான் வீட்லேயே வச்சு நான் கும்பிட்னேங்க அப்படின்னு சொன்னால், கேது அப்படின்னாலே 7ன்னு அர்த்தம். கேதுவுக்கு உகந்த ஒரு தானியம் எதுனா கொள்ளு. இந்த கொள்ளில் நீங்கள் வீட்லேயே விளக்கு ஏற்றலாம். ஒரு தொன்னை வாங்கிக்கோங்க, 7 தொன்னை வச்சுருங்க, அதில் கொள்ளு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு 7 தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். சரி, எனக்கு அது கூட எனக்கு மனசுக்கு ஏற்றுக்கலைங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமின்னா நம்ம பைரவர் வழிபாடும் செய்யலாம். 21 தீபம் ஏற்றி தனம் தரும் தளரடி அப்படின்ற பாடலை பாடி 18 முறை பாடி நீங்கள் இந்த பூஜையும் செய்யலாம். சரிங்களா? ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் சித்திரகுப்தரை போய் பார்ப்பாங்க உண்மையிலே சொல்லப்போனால். ஆனால் இந்த சித்திரகுப்தர் பௌர்ணமியில் அத்திவரதர் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறப்பு நாள் இன்றைய தினம். இதுக்கு வரதராஜ பெருமாள் கோவிலேருந்து புறப்பட்டு அந்த திருநாளில் யாகம் வளர்த்து பெரும்பாலும் நடவாவி கிணற்று நீராலும் பாலாற்றங்கரையில் காற்றாலும் அபிஷேகம் செய்யப்பட்டு மீண்டும் வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு கொண்டு வருவார்கள். இன்றைய தினம் அதுவும் ஒரு சிறப்பு. சரிங்களா? நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா நீங்கள் இந்த வரதராஜ பெருமாளையும் பார்க்கலாம். அதே மாதிரி கேதுவுக்கான சித்திரகுப்தர் கோவில் அங்கேயே இருக்குது, தர்மராஜா கோவிலும் அங்கேயே இருக்குது. இவர்களையெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அப்படி செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள் இன்றைய தினம். அதே மாதிரி ரொம்ப நாளாக தீராத ஒரு பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். வர்த்தகத்துறையில் புதுவிதமான நுட்பங்களை அறிஞ்சு லாபத்தை இன்றைக்கி மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தவறிய சில பொருட்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம். முயற்சிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். மற்றவர்களுக்கு தேவையான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் புரிதலும் மேம்படும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் சுபம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசயின் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வர்த்தக தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்லாம் ஈடேறும். நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சலும் புரிதலும் உருவாகும். உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும், மகிழ்ச்சிகள் கிடைக்கும். அதே மாதிரி தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். வராத பணம் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறைகின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட வடதிசை அதிசயின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திர தடைகள்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள்
போட்டிகள் குறைகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்தை ஆர்வங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. மனதில் ஒரு புதுவிதமான ஆசைகள் எல்லாம் உருவாகின்ற ஒரு தன்மை. சிறு சிறு தொழிலில், சிறு சிறு வியாபாரத்தில் ஒரு சின்ன தடை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது வாடிக்கையாளர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். தன வரவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இன்றைய தினம் இருப்பார்கள், உங்களுக்கு செயல்படுவார்கள். அசதி இருக்கும், உடலில் ஒரு விதமான ஒரு சோர்வு, அசதி இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற தன்மை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்திலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் சரி, உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பழைய பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உறவுகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பழமையான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும். திடீர் மன உளைச்சல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல் ஏற்படும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும். வாகன வண்டிகளை பழுது பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் மன கவலைகள் விலகுகின்ற நாளாக இருக்குது. அதிசய வடக்கு திசை, அதிர்ஷ்டன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மற்றவரின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்க. உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு மனை விற்பனையில் நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்களும் மேம்படும். உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சில ரகசியங்கள் பற்றியதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் உங்களிடம் ஏற்படும். மனதளவில் புதிய ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் தடை தாமதம் ஓரளவுக்கு நிறைந்திருக்கும். இருந்தாலும் வேகத்தை காட்டாமல் புத்திசாலித்தனத்தோடு இன்றைக்கி நடந்து கொண்டால் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்புகள் கூடும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் ஏற்பட ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி உண்டாகும். அக்கம்பக்கம் இருப்பவர்களுடன் அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. குடும்ப வருமானத்தை மேம்படுத்துவீர்கள். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் இன்றைக்கி ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகும். செலவுகளும் இன்றைக்கி கூடும். அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கும்போது யோசித்து வாக்குறுதி கொடுங்க. கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். அதே மாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு
கை கால் வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வந்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பிரச்சனை, சனி எப்போதுமே செவ்வாயோடு சேர்ந்தாலே பிரச்சனைகள் நிறைய இருக்கும், மன போராட்டம் இருக்கும், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்றைய நாள் ஓரளவுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடதிசை, அதிர்ஷ்ட 8 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். ரொம்ப நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துருங்க. சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். எதிலும் அவசரமின்றி நிதானத்தோடு செயல்படுங்கள். உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதே சமயத்தில் குழப்பங்களும் கொஞ்சம் இருக்கும், கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்றைக்கி இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் இன்றைக்கி தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பொருளாதார தொடர்பான விஷயங்களில் நிதானம் தேவை. அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்களில் கவனத்தை இன்றைக்கி வைங்க. இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவு அதிகரிக்கும். தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். பூர்வீக சொத்துக்களில் அலைச்சலுக்கு ஏற்ப லாபங்கள் கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உறவினர்கள் ஒத்துழைப்பான ஒரு சூழல் ஏற்பட விலையுயர்ந்த பொருட்கள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நினைத்த வேலைகள் ஈடேறக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கு. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும், அதே போல் வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும், இந்த ரியல் எஸ்டேட்டு இது சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் இப்பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தருகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. போராடும் நட்சத்திரக்கார முன்னேற்றம் நிறைந்த நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். சந்தோஷம் கூடும். அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த
சிந்தனைகள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். பொதுத்துறையில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு ஏற்படும். விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கூடக்கூடிய நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரம் நல்ல அனுபவம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, புதிய முயற்சிகள் செயல் வடிவில் மாற்றக்கூடிய ஒரு திறன் இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். விருப்பமான விஷயங்களை தைரியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கல்வியில் இருந்த ஆர்வமின்மை குறையும். வியாபாரத்தில் ஆதாயகரமான ஒரு சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் தைரியம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள் அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, புதிய முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுவதை தவிருங்கள். அதாவது விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. அடுத்தவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுங்க. அடுத்தவர்கள் பற்றிய கருத்து சொல்வதை தவிர்த்திருங்க. இன்றைக்கு சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். அதே மாதிரி குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி நிதானமாக இருங்க. குடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருங்க. இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. விழிப்புணர்வோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். விநாயகரை வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி பௌர்ணமி வேறு. சந்திரனையும் அதே மாதிரி முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு இன்றைக்கி மிக அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், கவனமாக இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் பயணம் செய்யும் போதோ இல்லை பணம் கொண்டு போதோ இல்லை காரில் பயணம் செய்யும் போதோ ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். இன்றைய நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.